இதுல இன்னொரு மெத்தட் யூஸ் பண்ணுவாங்க, சைஃபன் மெத்தட் அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணுவாங்க. இது என்ன ஆகும்னா, தண்ணி ஒரு சைடு ஃபில் ஆகிக்கிட்டே இருக்கும். எப்போ அந்த சைஃபன்ல கான்டாக்ட் ஆகுதோ, அந்த சைஃபன்ல கான்டாக்ட் ஆகுது தண்ணி ஃபுல்லா ட்ரெயின் ஆயிடும். ஸோ மேல இருந்து தண்ணி ட்ரெயின் ஆகும்போது என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா, அட்மாஸ்பரிக் ஏர் வந்து உள்ள போகும். ஸோ இதுல என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரூட்ஸ் வந்து எப்பயுமே தண்ணியிலே இருக்காது, ஏர் வந்து கான்டாக்ட்ல இருக்கும் ரூட்ஸ்க்கு. ஒரு 15 மினிட்ஸ் ரொம்ப அப்புறம் வந்து திருப்பி ஃபுல்லா ட்ரெயின் அவுட் ஆகும்போது ஏர் வந்து அங்க உள்ள போகும். தண்ணி இறங்கும் போது ஏர் வந்து உள்ள போகும். ரூட்ஸ் வந்து ஸ்பாயில் ஆகாது. டிடபிள்யூசிக்கும் இதுக்கு என்ன பெரிய டிஃபரன்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, டிடபிள்யூசில வந்து ஏரேஷன் நான் கொடுக்கணும்னு சொன்னது காரணமே இதுதான். ரூட்ஸால பிரீத் பண்ண முடியாது, வேற மீடியா வெட்ல வந்து ரூட்ஸால பிரீத் பண்ண முடியும். அடுத்து பாத்தீங்க அப்படின்னா வந்து வெர்டிகல் டவர்ஸ். ஸோ வெர்டிகல் டவர்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து பிளான்ட்ஸ் எல்லாமே வந்து ஒரு நிக்கிற வெர்டிகல் டவர் பைப்ல வந்து வளரும். ஸோ இதுல வந்து என்ன டிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா, ஒரு பைப் ஃபுல்லா வந்து பிளான்ஸ் வந்து ஒரு வெர்டிகலா நிக்க வச்ச பைப்ல வந்து பிளான்ஸ் வந்து